நாம் இங்கேருந்து போனோம், ஒன்று படிக்க போயிருப்போம், இல்லை இப்போ என்ன போல நாங்கள்லாம் குடியேறி போனவங்க, அப்படித்தானே போகிறோம். அங்கே போயிட்டு பாரத் மாதா கி ஜெய் என்ன என்ன தேவை இருக்குது? உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும், சிட்னியில் போய் ஒரு ஹோட்டலில் நீங்கள் மாட்டுக்கறி விற்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அது அவங்க இயல்பாக சாப்பிட்றது, அவனுடைய உணவு, மாட்டுக்கறி அவங்களுடைய உணவு, மாடுகள் அதற்காகவே வளர்க்கப்படுது. அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீ மாட்டுக்கறி விற்கக்கூடாது அப்படின்னு இந்த அடாவடித்தனம். இப்போ இது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டால், இந்தியர்கள் இங்கேருந்து போனவர்கள் நல்லா சம்பாதிக்காங்க, நல்லா வாழட்டும், ஆனால் அடாவடித்தனம் செய்கிறாங்க. ராமர் கோயில் திறந்த பொழுது இங்கே திறந்தாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு என்ன? அதனால் காரில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு அந்த ஆரஞ்சு டார்ச், இந்த புகை போடுற டார்ச் இருக்குது, அதை காரில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க பார்க்குறவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்படி இவர்கள் ஒவ்வொன்றா செய்து இங்கே போய் நான் இந்த திதி கொடுக்குறேன், இங்கே போய் அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், இது என்னுடைய திருவிழா, அப்படி இப்படின்னு இவங்க செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பார்த்துக்கிட்டு வந்து இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த எதிர்ப்பு ஏதோ இன்னைக்கு திடீர்னு ஏற்படலை. நீண்ட நாட்களாக, நீண்ட வருடமாக, 15-20 வருஷமா இவங்க எப்படி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது, மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப அதிகமாயிருக்கு. இவர்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும் தெரியுது. இதை செய்யணுங்கிறதும் கூட அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம், அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாக கூட இருக்கலாம். அது நம்ம வந்து அதான் அந்த அரசு அனுமதி தருதுங்கிறீங்க. அரசு அனுமதி தருது, கோயில் கட்டவும் அனுமதி தருது, எல்லை மீறுறீங்க. உங்களுக்கு கொடுத்த அனுமதியை அந்த அனுமதியோடு நீங்கள் நிறுத்திருந்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு வராது.